Hi friends, welcome back to PR Pigeons in Tamil. Today நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம புறாக்களை நம்ம வீட்டில் எப்படி பழக்கிறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம இப்போ வந்து லாக்டவுன் டயத்தில் வந்து இப்போ நிறையா பேர் வந்து புறா வளர்க்க வந்து ஆர்வம் பண்ணி புறா வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ப்ராப்பராக வந்து புறா எப்படி நம்ம வீட்டில் வாங்கி வளர்த்து பறக்க வருதுன்னு தெரில. அவங்க வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே பறந்து போயிடுது அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அப்படி வந்து நானே பார்க்குறேன், லாக்டவுனில் எங்கள் ஏரியா பக்கமே நிறைய பேர் வந்து வளர்க்குறாங்க. நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, ப்ரோ இது எப்படி ப்ரோ நம்ம வீட்டில் பழக்கிறதுன்னு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நான் புறா வளர்க்குறேன், ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இல்லை நான் சொல்கிற டிப்ஸு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். புதுசாக வளர்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பயன்படும். புதுசாக வளர்க்குறவங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபுல்லாக வரைக்கும் பாருங்கள். கைஸ், ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சவங்க, நீங்கள் புறா வளர்க்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புறா போய் உடனே வாங்கிட்டு வந்துடக்கூடாது, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான ஒரு ப்ராப்பரான ஒரு கேஜ் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அந்த கேஜுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோடய பிஆர் பிஜன்ஸ்னு போட்டு வந்து அந்த கேஜை பாருங்கள். அந்த கேஜ் வந்து எவ்வளோ ப்ராப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து அந்த கேஜில் வந்து கதவை மூடிட்டாலும் எந்த புறாவோட அந்த கேஜு உள்ளே போக முடியாது. அப்புறம் நான் போய் காட்டுறேன். சரி, கதவை மூடிட்டா வெளியேருந்து காக்காவோ உங்கள் வீட்டாண்ட இருக்க பூனையோ நாயோ எதுவும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது அந்த கேஜ் பக்கம். இப்போ இந்த மூடிட்டேன்னா இப்போ பூனையோ நாயோ வந்து இதை அப்படியே ஓப்பன் பண்ண வேறு எந்தாச்சும் பக்கம் வந்து ஓப்பன் பண்ண முடியக்கூடாது. அவ்வளோ வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு வந்து வேறத்தவங்க வீட்டை பார்த்துட்டு சும்மா 4 ஆப்பிள் பெட்டியை மட்டும் வச்சுட்டு வந்து வாங்கி விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்கள் புறா வந்து பூனைட்டையோ அந்த மாதிரி வந்து உங்கள் வேறு ஏதாச்சும் ப்ரெடேட்டர்ஸ் அதுக்கிட்ட அடிபட்டு உங்கள் புறா சாக வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைனா கூண்டு செட் ஆகாமல் வந்து மழை பெஞ்சா அதெல்லாம் தாங்கணும். முதல்ல சொல்லி முடிச்சுக்கிறேன். அவங்க கூண்டு எப்படி இருக்கு, இந்த மாதிரி வந்து ப்ராப்பரான ஒரு மெத்தட். உள்ளே எதுவும் போயிடக்கூடாது. உள்ளவும் புறாக்களோட இடம் உள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இருக்கலாக போட்டக்கூடாது. இப்போ ஆப்பிள் பெட்டி இப்படி வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இப்படி கூட வைக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஜோடி, இந்த பக்கம் ஒரு ஜோடி, அப்படிலாம் நீங்கள் இப்போ பிளான் பண்ணக்கூடாது. ஒரு ஆப்பிள் பெட்டியில் ஒரு ஜோடி அடையும். இந்த பக்கம் ஃபீமேல் இருக்கும், இந்த பக்கம் மேல் இருக்கும். அந்த மாதிரி தான் உட்காரும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதில் 3 வச்சுட்டு ஆப்பிள் பெட்டி இப்படி நேராக அந்த ஆப்பிள் பெட்டி இப்படி தூக்கி இப்படி நேராக வச்சுறாங்க. அப்போலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் ஆப்பிள் பெட்டியில் கேஜ் மேக் பண்ணால் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் பண்ணி ஒரு ப்ராப்பரான கேஜில் வைக்கணும். அதுக்கு ஒரு கதவு இருக்கணும். அந்த கதவை சுற்றி இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் கூண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த வழி இருக்கக்கூடாது. எந்த வழியாலும் எந்த ப்ரெடேட்டர்ஸும் உள்ளே போயிடக்கூடாது. அட்லீஸ்ட் மெயின் கொண்டு கிராமத்தில் பாம்பு வந்து ஒல்லியாண்ட பாம்புலாம் அந்த கேஜுக்குள்ளே போயிடும். அந்த அளவு நீங்கள் பாம்பு எதுவும் போகாத அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அடித்து முடிச்சிருக்கணும். அப்படி அடித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் ஓகே, நீங்கள் வந்து கேஜ் எப்படி வச்சா கூட வெயில் காலத்தில் எதுவும் ஆகாது. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்ஸு இந்த மேலே மூடுறது, தண்ணி ஒரு சொட்டு கூட உள்ளே போகக்கூடாது. தண்ணியால் தான் புறாக்களுக்கு மேக்ஸிமம் சீக்கு வரும். சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து மேக்ஸிமம் எதுவுமே தண்ணி உள்ளே போகக்கூடாது. தண்ணி வந்து சுத்தமாக வந்து உங்கள் கேஜுக்குள்ளே தண்ணி போக வாய்ப்பே இருக்கக்கூடாது. மழை காலத்தில் தண்ணி போனாலே உங்கள் புறா மேக்ஸிமம் வந்து இருக்கிற எல்லா புறாவும் சீக்கு அடிச்சிடும். அதோட எச்சு அதே மிச்சு அது அப்படியே வந்து உங்கள் புறாக்களுக்கு சீக்கு மாதிரி அடிச்சிடும். அந்த மாதிரிலாம் நீ வந்து கேஜுக்குள்ளே தண்ணி போகிற மாதிரி வச்சிடக்கூடாது. ஒரு ப்ராப்பரான கேஜ் எப்படி மேக் பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் தான் பண்ணுறா கூட ஒரு ப்ராப்பரான டைமென்ஷனில் கரெக்டான கேஜாக பண்ணணும். இந்த அவன் பண்ணியிருக்கலாம் பார்த்துலாம் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் கலவரம் எப்படி இருக்கும் அதை பார்த்து வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து புறா போச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரியா கைஸ்? ஆஃப்டர் வந்து அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புறா வாங்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு எந்த மாதிரி புறா வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து, ப்ரோ எனக்கு வந்து ரோமர் மேலே தான் ஆசையாக இருக்குது, ப்ரோ எனக்கு வந்து கர்ணை மேலே தான் ஆசையாக இருக்குது ஃபஸ்ட்டு வளர்க்குறப்ப, அப்போலாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். அப்போல்லாம் வந்து ஒரு தப்பான முடிவு வந்து எடுத்துடக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குறீங்க நார்மல் தவுடால் புறான்றாங்க ஒரு சில சாதா புறா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த புறா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதை மட்டும் வாங்குங்க. அதை வந்து என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்லாம் வாங்கிட்டு வராதிங்க. குறைஞ்சது ஒரு 3 பேர் to 3 to 4 பேர் 3 பேர் குறைஞ்சது வாங்குங்க. வாங்கிட்டு வந்து அந்த 3 பேருக்கு தேவையான கூண்டு அதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகவே கூண்டு இருக்கணும். அந்த மாதிரி கூண்டு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க.
அந்த 3 பேர் வந்து கேஜுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த அளவு நான் பார்த்துக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா இடம் இருக்கணும். ஏன்னா முட்டை பொறிச்சு குஞ்சுலாம் பொறிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தான். அதுக்கப்புறம் இப்போ வாங்கிட்டு வந்து அந்த 3 ஜோடி தவிடால் புறா நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க. வாங்கிட்டு வந்து கூண்டுக்குள்ளே விட்டுட்டீங்க ப்ரோ. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புறாக்கள் வந்து நீ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சஜஷன் பண்ணுறது ரொம்ப மெயின் திங் இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புறாக்களை வந்து வாங்கிட்டு வந்து டப்புன்னெலாம் நீங்களாம் அவுத்துலாம் விட்டுறாதீங்க. வாங்கிட்டு வந்த ஃபியூ டேஸ்னால் எப்படி என்ன சொல்ல ப்ரோ, அந்த இது எங்கள் வீட்டில் பழகுன மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 நாள் தான் இருக்கும், பார்க்க பழகுன மாதிரி இருந்துச்சு. அப்படி வந்து நீங்கள் அவ்வளோவா அவுத்துறக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ தவிடாத புறா சூஸ் பண்ணிட்டீங்க, அதில் பட்டாவா ப்ரீடிங் பேரா, அதை வந்து நீங்கள் ப்ரீடிங் பேர் வாங்கினா கூட பழக்கிடலாம், பட்டா வாங்கினா கூட ஈஸியாக பழக்கிடலாம். பட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நாள் அவுத்துட்றலாம். ப்ரீடிங் பேர் பார்த்தீங்கன்னா 1 month ஆகும். 1 month ஆஃப்டர் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீடிங் பேர்லாம் அவுத்து விடணும். சரி வந்து நீங்கள் வந்து பட்டா சொல்கிறேன். பட்டா வாங்கிட்டீங்கன்னா பட்டா வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பழகிற அளவு உங்கள் பட்டா வந்து உங்கள் கேஜுக்குள்ளேருந்து வெளியே வருதா, பட்டா மேக்ஸிமம் அதால் வந்து நீங்கள் வந்து பறக்கிற அவ்வளோவா பட்டா வாங்கினே பறக்காது. அது பறக்க கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெக்கை கட்டு போட்டே வச்சுருங்க. பூரா வாங்கிட்டு வந்து அவன் அது சொல்ல மாட்டேன் பார்த்தீங்கன்னா ரெக்கை கட்டு போடணும். ஒரு ப்ராப்பரான ஒரு ரெக்கையை ஃபுல்லாக கட்டி ரெக்கை கட்டு போட்டுடணும். ரெக்கை கட்டலாம், ரெக்கையை பின்பற்றலாம், ரெக்கையை பிடுங்கி விடலாம். உங்கள் தாட்ஸ் வந்து நீங்கள் எது பண்ணா இருந்தாலும் சரி அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிடுங்க. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பட்டா புறாக்கள் வந்து இப்போ இது கேஜுக்குள்ளே தான் விடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக அந்த கேஜுக்குள்ளே வந்து நீங்கள் எடுத்து விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹைட் எடுத்து வச்சிங்கன்னா அதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏறிலாம் போக தெரியாது. நீங்கள் வந்து ஒரு 2 days 3 days வந்து எடுத்து வர மாதிரி இருக்கும். ஆஃப்டர் வந்து இதான் நம்ம கேஜுன்னு தெரிஞ்சு அதை கொஞ்சம் போயிட்டு வர ஆரம்பிக்கும். அடுத்தது உங்கள் வீட்டு பக்கத்தில் பழகிச்சுன்னு குளிக்க தெரியும். ஏன்னா நீங்கள் போனால் பயப்படாமல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது நீங்கள் போனாலே டிப்புன்னு பயப்படுதுன்னா அந்த புறா பழகணும்னு அர்த்தம். உங்கள்கிட்ட பழகுது, நீங்கள் சாப்பாடு டக்குன்னு சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா புறா பழகிச்சு பட்டா புறா அவுத்து விட்டுறலாம். அதை அப்பப்போ ரவுண்டிங் போய் அப்படியே வந்து பழகிடும். நான் வந்து ப்ரீடிங் பேர் போகிறேன். இப்போ ப்ரீடிங் பேர் மேக்ஸிமம் எல்லோரும் தவிடால் ப்ரீடிங் பேரே போதும். ப்ரீடிங் பேர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து எங்கே வாங்கினீங்க முதல்ல படிக்கோங்க. உங்கள் ஏரியா பக்கமே ஒரு 1 or 2 kilometer வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 70 to 80% போயிடும். உங்கள் ஏரியா சுற்றிலும் 1 kilometer பக்கம் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் 70% போயிடும். 1 kilometerக்குள்ளே வாங்கினீங்கன்னா. இல்லை ப்ரோ நான் வந்து வேறு பெட் ஷாப்பில் அந்த பக்கம் தான் போய் வாங்கினேன், இல்லை ரொம்ப தூரம் போய் சந்தையில் இந்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் தூரமாக தான் போய் வாங்கினேன் அப்படின்னா அந்த புறா பார்த்தீங்கன்னா நீ வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பட்டாக்கு சொன்ன மாதிரி தான் முதல்ல கேஜை வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டாவுக்கு வந்து ப்ராப்பராக ரெக்கை போடனாலும் பிரச்சனை இல்லை, பட்டா பறக்காது. இது பெருசுக்கெலாம் வாங்கிட்டு ப்ராப்பராக ரெக்கை போடணும். தப்பாக மாற்றி போட்டிங்கன்னா புறா கோவிந்தாக உண்டு. கோவிந்தா காணாமல் போயிடும். அது வந்து ப்ராப்பராக ரெக்கை போட்டுங்க. நம்ம சேனல்லே பாருங்கள், ரெக்கை பின்னு எல்லாம் போகிறத நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ரெக்கை கட்டை போட்டுட்டு உங்கள் கேஜுக்குள்ளே நல்லா பழக்கிடுங்க. சரியா, வெளியே போய்ட்டு வர்ற மாதிரி வந்து நல்லா பழகிட்டு 3ஆவது விஷயம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா புறா திங்கிற மாதிரி இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட்டாக போடணும். ரேஷன் கடையில் விற்கிறது அரிசி அப்படிலாம் கொட்டக்கூடாது, அரிசி கோதுமையெல்லாம் கொட்டக்கூடாது. ஒரு ப்ராப்பரான ஃபுட்டு, நல்ல ஃபுட்டான ஒரு ஃபுட்டு அதை வந்து போடணும். இப்போ நீங்கள் வந்து முதல் உங்கள் புறா வாங்கிட்டு வந்துருக்கீங்கன்னா புறாவுக்கு பிடிச்சது மேக்ஸிமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ என் புறா காமிச்சோடனே முடிச்சுட்டு வரும் பார்த்தீங்களா பொரிக்கடலை. புறாவுக்கு இந்த பாருங்கள் எவ்வளோ திங்கி மட்டும் பாருங்கள். பொரிக்கலையை பார்த்துட்டு இருக்க எல்லா புறாவும் இறங்கி இருந்தால் பாருங்கள். அதெல்லாம் பாருங்கள். உங்கள் புறாக்களுக்கு மேக்ஸிமம் பிடிச்ச சாப்பாடு பொரிக்கடலை. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்துருக்கீங்கன்னா ஒரு வந்து 1 வாரம் போட்டேன். வந்து நீ விட்டோடனே கீழே கிட்டே உங்கள் புறாலாம் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் ஒரு நாள் ஆகும். உடனே சாப்பிடாது, அது பயப்படும். இந்த இடம் செட்டில் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயப்படும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சும்மா வந்து பொரிக்கலை எப்படி டெய்லி போடுவோம், டெய்லிலாம் போடாதீங்க. ஒரு 2 days ஒன்ஸ் வந்து பொரிக்கலை போடுங்க. அந்த பொரிக்கலை பார்த்து நல்லா வந்து எங்கள் வீட்டை வந்து நல்லா பிடிச்சிரும், பொரிக்கலை சாப்பிட ஆரம்பிச்சு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு என்ன மாதிரி ஃபுட்டு போட நம்ம சேனலில் ஃபுட்டு மேக் பண்ணுற வீடியோ இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் டக்குன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். எல்லா ஃபுட்டு கலந்து போடுங்க. கேப்பை, கோதுமை, பொரிக்கடலை, சுண்டைக்கடலை, நிலக்கடலை, அவற்றை பார்த்திங்கன்னா கம்பு, சோளம், இந்த மக்காசோளம்,
பெரிய சோளம் சின்ன சோளம் எதுக்கு சோளம் ஐட்டம் அது ஃபுல்லாக வாங்கி வந்து எல்லாமே ப்ராப்பரான ஒரு இதில் வாங்கி வந்து ஃபுல்லாக கலந்து அந்த மாதிரி ஃபுட்டாக போடுங்க. அப்போ தான் உங்கள் புறாக்கள் சீக்கிரம் எதுவும் அடிக்காது, சூப்பராக ஒரு ஹெல்த்தியாக வரும். அவ்வளோதான் போதும். இந்த மாதிரி வந்து ஃபுட்டு போட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பழகும். ப்ரோ உங்கள் வீட்டில் பழகிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஒரு 20 days 25 days மேலே வந்து தெரிஞ்சிடும் ப்ரோ பழகிரும்னு. அது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரெக்கைக்கட்டை அவுத்து விட்டுறலாம். ரெக்கைக்கட்டை அவுத்து விட்டுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு மேலேயோ அதோ உங்கள் ரெக்கைக்கட்டை அவுத்துட்டு நீங்கள் அப்படியே கீழே விட்டுருங்க. அதுக்காக தெரியணும். அதாவது தெரிய வந்து ஒரு நாள் ஆகும். நம்ம ரெக்கைக்கட்டை அவுத்து வச்சு ரெக்கையை ஊதுந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா அது வந்து இங்கே பார்த்தா சாப்பிட்டு தான் போகும். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அங்கே உட்காரும். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அங்கே போகும். அப்படி அங்கேருந்து அங்கே போகும். அதான் போச்சுன்னா நல்லது. நீங்களாம் டப்புன்னு தூக்கி அப்படியே இப்படி விட்டு மேலே எரிஞ்சிங்கன்னா மாறி படம் தனுஷ் மாதிரி விட்டு எரிஞ்சிங்கன்னா அது வந்து காணாமல் போய் சொல்லிட்டேன். அப்படியே போயிடும். அது வந்து டப்புன்னு வந்து இந்த இடம் பழகணும். அதான் பழகிடும். நீங்கள் வந்து ஒரு 2 days பார்த்தா அடுத்து வந்து இப்போ வந்து அவுத்துட்டு 1 வாரம் கழிச்சு நீங்கள் வந்து பற்றி விட்டாலும் போதும். அதை ரவுண்ட்ஸ் உங்கள் வீட்டு மேலே ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அப்படியே வந்து இறங்கிவிடும் கீழே. அவசரப்பட்டு நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா என்ன சொல்ல அப்படியே நீங்கள் இப்போ ஒரு மினிமம் அந்த தவுடால் போட காசு சொல்ல மாதிரி 350 ரூபா 400 வரும். அப்படியே ஒரு 200 நோட்டு அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்கள் கண்ணில் தெரியும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில புறாவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த மேல் அண்ட் ஃபீமேலுக்கு புத்தி கூர்மை கூட இருக்கும். இந்த புத்தி கூர்மை கூட இருக்க புறா என்ன பார்த்தீங்கன்னா வளர்த்தவங்க வெடிக்கே போயிடும். அப்படிப்பட்ட புறாவை என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் பழகவே மாட்டேங்கிடும். அப்படியே இப்போ வந்தாலும் என்னை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து என்னை பழகிற மாதிரி தெரியல, எப்படா விட்டால் ஓடி போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த புறாக்களை வந்து நீங்கள் வந்து 2 டைம் அவுத்து விட்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து மேலே அவுத்து விடணும். மேல் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இருக்கிற கண்டியும் வந்து மேல் போகாது. ஒரு பரான ஜோடி சேர்ந்த ஜோடி சேர்ந்த புறா பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேலை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல் போகாது. நீங்கள் வந்து மேலே அவுத்து விட்டுட்டு அவன் வந்து முட்டை வச்சு விட்டுருங்க. முட்டை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளச்சுனா ஒரு டைம் முட்டை புரிஞ்சு வந்துடட்டும். குஞ்சு இறையடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அந்த மாதிரி பண்ணிடுங்க. மேலே மட்டும் அவுத்து விட்டுட்டுங்க. மேலே வந்து உங்கள் ஏரியா பக்கம் நல்லா பழகிடும். அதான் வந்து ஃபீமேல் இருக்கிற கண்டிப்பாக போயிட்டு பறந்துருந்து போயிட்டு வந்துட்டு எங்கெங்கே இறை இருக்குது எங்கெங்கே பிடிப்பாங்க அதெல்லாம் வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து போயிட்டு வர சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எப்போ அவுத்து விட்டலாம் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல புத்தி கூர்மை இருக்க ஃபீமேல் வந்து 2வது வாட்டி முட்டை வைக்கும் பார்த்தீங்களா. முட்டை வச்சு குஞ்சு இப்போ தான் டப்புன்னு 2வது வாட்டி முட்டை வச்சு குஞ்சு பிடிச்சிருக்கும். அந்த டைமத்தில் வந்து நீங்கள் அவுத்து விட்டிங்கன்னா மேலும் ஃபீமேல் அப்படியே வந்து இந்த குஞ்சு இருக்கிறக்காண்டியே வந்து அது எங்கே போனாலும் வந்துடும். உங்கள் வீட்லேயும் செட்டில் ஆயிரும். அவ்வளோதான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க. இதை வச்சே போதும் உங்கள் வீட்லேயும் ஒரு ஜோடி புறாலேருந்து 50 ஜோடி 100 ஜோடி புறா கூட நீ வந்து பெருக்கலாம். சரி கைஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு ப்ராப்பர் கேஜு ஷெல்டர், அதோட இருப்பிடம், அதுக்கூட தேவையான ஃபுட்டு, அதுக்கு ஒரு தேவையான ஒரு நம்மளோட பழக்கம்னா நம்ம எப்படி பழக்கிறோம் அப்படின்றது இந்த 3 இருந்தால் வந்து நீங்கள் வந்து போதும். உங்கள் புறாக்கள் வந்து ஈஸியாக நீங்களும் வந்து எத்தனை மாதிரி புறா இருந்தாலும் வாங்கி வளர்க்கலாம். இது வளர்ந்து ஒரு அட்வான்ஸ்டு ஒரு இதுக்கு என்னென்ன டிசீஸ் வரும் அதை பற்றி மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எப்படி சொன்னால் ஒரு 4-5 மாதம் மேலே ஆகட்டும், 5 to 6 மாதம், ஒன் இயர் கூட நான் எனக்கு என் சஜஷன் சொல்லியது 1 இயர் கூட ஃபஸ்ட்டு இந்த தவடலை புறா வளங்க. இதுக்கு வந்து என்னென்ன ஆகுது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படி க்யூர் பண்ணுறான்னு தெரிஞ்சிடும். ஆஃப்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கருணை ஹோம்ஒர்க் அதுக்கப்புறம் வாங்கி அதோட டீட்டெயில்ஸ்லாம் கற்றுக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து அந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கற்றுக்கிட்டே வரலாம். கற்றுக்கிட்டே வந்துட்டீங்க பார்த்தீங்கன்னா அப்போ வளர்த்திங்கன்னா அட்வான்ஸாக இருக்கும். ஃபேன்சி ஐட்டம்லாம் டப்புன்னு குதிச்சிடாதீங்க. ஃபேன்சி ஐட்டம்லாம் பட்டுன்னு போயிடும். பட்டுன்னு சொல்ல இந்த மாதிரி இதே மாதிரி படுத்துற மாதிரி தான் பட்டுன்னு வச்சா புட்டுன்னு போயிடும். அந்த மாதிரி தான் டப்புன்னு சீக்கிரம் வந்து டப்புன்னு இருக்குது எல்லாமே காலியாயிரும். அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்து தான் வந்து ஃபேன்சியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டைன் பண்ணணும். சரி கைஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். டாட்டா பை பை. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். மித்தபடி இப்போ யாரும் நம்ம சேனலில் பிகினர்ஸ் ஏதாவது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் டப்புன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். மித்தபடி நம்ம சேனலில் இப்போ இவ்வளோ தூரம் எல்லோரும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் பார்த்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு படியாக மேலேறி போவேன். சரி கைஸ், டாட்டா பை பை.